ஏன் வந்தா இங்க வந்து தனியா உட்காந்துட்டு இருக்க? உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். அந்த சைடு திரும்பி கொண்டா என்ன ஏதா இருந்தாலும் சொன்னாதானே தெரியும். என்னத்த சொல்றது, பசங்களுக்கு லீவு எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்கோம். சரி ஸ்கூல் லீவ் பார்த்தா எங்கேயும் போக முடியும். நாங்க ஏதாவது ஒரு பிளான் போட்டு அங்க போலாம் இங்க போலாம் வச்சிருந்தா எங்களுக்கு முன்னாடி மாமியார் ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. ஏன் என்னாச்சு? என்னாச்சா, எப்பயும் எங்க போனாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணுங்களுக்கு என்ன, ஐயோ நம்ம அங்க போய் 10 நாள் இருக்க முடியாது, இங்க போய் 10 நாள் இருக்க முடியாது, வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாரு உங்களையே யோசிச்சிட்டே இருப்போம். கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துட்டா குழந்தைகளை கொண்டு போய் அம்மா வீட்டுல வச்சு ஒரு 4 நாள் இருக்கலாம்னு நினைச்சோம்னா அங்க போய் ஐயோ என் குழந்தைய பார்க்காம இருக்க முடியாது அப்படி இப்படின்னு வாவான்னு வர வைப்பீங்க. பசங்க பெருசானதுக்கு அப்புறம் அதுல நீங்க கண்டுக்க கூட மாட்டீங்க. அதுக்கப்புறம் சரி அவங்கள வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, ஸ்கூல் லீவ்லையாவது அம்மா வீட்டில் போய் ஒரு 10 நாள் இருக்கலாம் அப்படி இப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அப்பதான் சொல்லுவீங்க அங்க கொண்டு போய் பசங்களை விட்டுட்டு நீ வந்துரு, நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன், எங்க அம்மாக்கு வயசாயிடுச்சு, வயசான காலத்துல எங்க அம்மானால ஒன்றும் செய்ய முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. வயசு இருக்கையில மட்டும் போய் 10 நாள் இருந்துருவாமா, உங்க அம்மா வீட்டில் போய் இருந்துருவாங்க எந்த மாமியாராவது சொல்றாங்களா? அப்பயும் நீ போனீங்கன்னா நாங்க என்ன வருது, என் மக வருவா என் மக மருமகன் வருவான்னு சொல்லுவாங்க. அப்பயும் போக முடியாது இப்பயும் போக முடியாது எப்பயும் போக முடியாது. கல்யாணம் ஆகிட்டா பொண்ணுங்களுக்கு ஒரு ஜெயில் வாழ்க்கை மாதிரி காலையில் எந்திரிக்கணும், மாமியார்லேருந்து வீட்டுக்காரலேருந்து குழந்தைலேருந்து எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து எல்லாத்தையும் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் காலையில் அந்த டிஃபன் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு மத்தியானம் லஞ்ச் சாப்பிடும்போது மணி 2-3 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் படுக்கலாம் சாயங்காலம் 4 மணிக்கு அலாரம் அடிக்கிற மாதிரி உங்க அம்மா டீ டீமாங்க. அப்பா பொண்ணுங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ